மூடி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜு இல்லாதவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பேஷனில் வந்து தண்ணி ஃபுல்லாக வந்து பிடிச்சிக்கோங்க. தண்ணி ஃபுல்லாக பிடிச்சிட்டு இந்த மாதிரி மாவை ஊற்றிட்டு அந்த பேஷனுக்குள்ளே வச்சுட்டு, அதுக்கப்புறம் வெத்தலை இருக்குல்ல, வெத்தலை அந்த வெத்தலையை வந்துட்டு ஒரு ஒரு 2 வெத்தலையை வந்து போட்டு விட்டுருங்க. அந்த மாவுக்குள்ளே 2 வெத்தலையை போட்டு விட்டுட்டிங்கன்னா, அப்படியே வந்து நீங்கள் ஒரு தட்டை போட்டு மூடிட்டிங்கன்னா, அந்த மாவு வந்து அதிகமாக புளிக்காது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு 2, 3 நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணலாம். மாவு புளிக்காது. உப்பு போடாமல் வைக்கணும். உப்பு போட்டும் வைக்கக்கூடாது. இது வந்து ஃப்ரிட்ஜு இல்லாத இருக்கிற சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்காக இந்த இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃப்ரிட்ஜு இருக்கிறவங்களுக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஃப்ரிட்ஜு இல்லாத நிறைய பேர் வந்து இருக்காங்க இல்லையா, அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸு. தண்ணி வந்து அடியில் வச்சுட்டு அதுக்கு மேலே மாவை உப்பு போடாமல் வச்சுக்கோங்க. மாவை வச்சுட்டு 2 வெத்தலையை போட்டுட்டு மூடிக்கோங்க. மாவு வந்து ஒரு 2, 3 நாளைக்காவது ஒரு அதிகமாக புளிப்பேறாமல் வந்து யூஸ் பண்ணலாம். இந்த டிப்பை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்களேன், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து மாவு வந்து ஊற்றுறோம் இல்லையா, அந்த மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே வாழை இலையை வந்து அந்த பாத்திரத்துக்கு அடியில் வந்து போட்டுக்கோங்க. மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடியே அந்த பாத்திரத்துக்கு அடியில் வாழை இலை வந்து போட்டுட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மாவை வந்துட்டு வாழை இலைக்கு மேலே ஊற்றிட்டு, அதுக்கப்புறம் நீங்கள் மூடி போட்டு தண்ணிக்கு அடியில் வச்சுருங்க. இது மாதிரியும் ட்ரை பண்ணி பார்த்தாலும் அந்த மாவு வந்து நல்லா வாசமாக இருக்கும். புளிப்புலாம் ஏறவே ஏறாதுங்க. சூப்பராக இருக்குங்க மாவு. இந்த மாதிரி நீங்கள் இந்த டிப்பை கூட நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். வெத்தலை அண்டு இல்லைன்னா நீங்கள் வாழை இலை, இது 2 எதுவாக இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப்பர் டிப்ஸு. மாவு அதாவது ஃப்ரிட்ஜே இல்லாமல் யூஸ் பண்ணுறவங்க இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து